குறள் கூறும் அறம். வாழும் வகையீந்த வள்ளுவனாரின் திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்ற 3 பிரிவுகளில் 133 அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்கள் வீதம் 1330 வெண்பாக்களை தந்திருக்கிறார். தக்கது எது தகாதது எது என்பதை உரைத்து அறவழி காட்டி நம்மை வழி நடத்துகிறார். பொதுவாக அறம் என்பது என்ன? வள்ளுவர் கூறுவதையே கேட்போம். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம் என்கிறார். அதாவது பொறாமை, பேராசை, சினம், கடும் சொல் ஆகிய 4ஐயும் விலக்கி வாழ்வதே அறமாகும். அதோடு மனத்தில் யாருக்கும் தீங்கு எண்ணாமல் இருக்க வேண்டும். அதுவே நிறைவான அறம். மற்றவையெல்லாம் வெளிப்பகட்டுக்காக செய்யப்படுவதே. அனைவருக்குமான பொதுவான அறம் இவை. இல்லறம் சார்ந்தவர்க்குரிய அறம் வேறு, துறவறம் கொள்பவர்களுக்கான அறம் வேறு. தந்தைக்கு, தனையனுக்கு, மாணவர்க்கு, ஆசிரியர்களுக்கு என இப்படி அவரவர் நிலைக்கு ஏற்ப அறம் வேறுபடும், கடமைகள் வேறுபடும். சரி, குறள் கூறும் அறம் இனி காண்போம். முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. 10 வெண்பாக்களை கொண்டது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று ஆரம்பிக்கிறது. ஆதி பகவன் என்பதில் பக என்பதற்கு 6 குணங்களை கொண்டவன் என்பது பொருள். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்ற முக்கியமான 6 குணங்களுக்கு இருப்பிடமானவன் பரமன். ஆதி என்பதற்கு சர்வ ஜகத்திற்கு காரணபூதன். முதல் குறளில் பரமனின் குணங்களை கூறுவதோடு எழுத்துக்கள் யாவும் ஆ என்ற முதல் எழுத்தை நம்பி வாழ்வது போல் இவ்வுலகம் பரமனையே நம்பி வாழ்கின்றது என்பதை உணர்த்தி 2வது குறளில் இறைவனை தொழாவிடில் கல்வி கற்றும் பயனில்லை என்பதை கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்று கேள்வி எழுப்புகிறார். எம்பெருமானை ஆராதிக்கிற கைதான் கை, அவனை நினைக்கிற நினைவுதான் நினைவு, அவனுடைய பெருமையை புகழை கேட்கும் செவிதான் செவி. ஆகவே இறைவனை தொழுவதே கல்வி கற்றதன் பயனாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். இறைவனின் திருவடிகளை தியானிப்பவர் அழியார், அழியா செல்வத்தை அடைவர் என்பதை 3ஆம் குறளிலும், விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனின் திருவடிகளை பற்றுபவர்களுக்கு துன்பம் அண்டாது என்பதை 4வது குறளில் கூறி, பரமனை துதித்தால் பாவ புண்ணியம் என்ற 2 வினைகளும் நீங்கும் என்பதை 5வது குறளில் சொல்லி, 6வது குறளில் நம் 5 புலன்களை அடக்குவதின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து, 7ல் பரமனுக்கு இணையாக யாரும் இல்லாததை எடுத்துக்காட்டி, 8வது குறளில் தயையின் உருவமாய் இருக்கும் பரமனே பற்றினாலன்றி நாம் துயர கடலை கடப்பது அரிது என்பதும், 9ல் இறைவனின் குணங்களை போற்றி, இறுதியில் இப்படிப்பட்ட பரமனின் திருவடிகளை பற்றுபவரே பிறவியாகி இப்பெருங்கடலை நல்லபடியாக நடத்தி கடப்பர் என்கிறார். வள்ளுவன் இந்த முதல் அதிகாரத்தில் கூறுவது பரமன் மேல் பக்தி ஒன்றே நம்மை உய்விக்கும் என்பது. இப்படிப்பட்ட பரமனை சுலபமாக ஆராதிக்கலாம். தயாளனவன், பரம சுலபனும் அவனே. எப்படி ஆராதிக்கலாம் என்பதை நாளை காண்போம். ஜெய் ஸ்ரீ ராமானுஜா.